உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி பேசுறீங்க அப்படின்னா, நவ கிரகங்கள் 9 கிரகங்கள்ல இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கணும், ஒரு நல்ல மனைவி அமையணும், ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். நம்ம அடுத்த பிறவியில பிறக்க போறதில்லை. இந்த பிறவியில நம்மளுக்கு வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆண் பெண் துணை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம். அது போக நல்ல வீடு, நல்ல ஆடம்பரமான வீடு, காரு, பங்களா, நீச்சல் குளம், நல்ல சொகுசான வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லா வசதி வாய்ப்புகளும் அமையணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அதனால தான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வரும்போதெல்லாம் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். அப்போ இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இப்போ விருச்சகத்தில் இருக்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி தனுசுக்கு வர்றாங்க. அப்போ தனுசுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பாங்க. இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அற்புதமான இடம். சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடம் எதுன்னு தெரியும்னா, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல இருந்த தொழிலை கெடுக்கும், வருமானத்தை கெடுக்கும். 6ஆம் இடத்துல இருந்த ரோகம், கடன் இதை கொடுக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல இருந்தால் வாழ்க்கை துணை, திருமணம் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்னன்னா, பூர்வீகம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு, நம்மகிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வேலை, ப்ரமோஷன், ஒரு அரசியல், ஒரு நல்ல பதவி, ஒரு விஷயத்துல போட்டி போட்டு ஜெயிக்கிறது, இது எல்லாமே இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன். அதே சுக்கிர பகவானை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலிருந்து அந்த சுக்கிர பகவானை பார்க்கிறார். இன்னொரு அற்புதம். சிம்மராசிக்காரங்களே, உங்களுடைய பஞ்சம் தீர்ந்தது, உங்களுக்கு விடுதலை கிடைச்சாச்சு. அஷ்டம சனியின் பிடியில இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கவே வேண்டாம். அதுல இருந்து இப்ப வெளியில நீங்கள் நினைத்தது, நீங்கள் ஆசைப்பட்டது, அது அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்புக்கு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, ஒரு பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு வரும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அது போக உங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு தொழிலதிபர்கள், ரொம்ப முக்கியமானவர்கள், இவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு சகாயமோ ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களே, உங்க காட்டுல தான் மழை பெய்யுது. நீங்க தான் வாழ்க்கையை வசந்தமாக்க போறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அது போக அந்த சனி பகவானும் 10ஆம் பார்வையாக சுக்கிர பகவானை பார்க்கிறார். சனியும் சுக்கிரனும் அதீத நண்பர்கள். அது போக இந்த குரு பகவானும் சுக்கிரனை பார்க்கிறாங்க.
அப்போ வந்து அந்த சனியும் சுக்கிரனும் பார்க்கறதுனால, அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த 5ஆம் இடத்துடைய பவர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பூர்வீக சொத்தோ, உங்களுடைய அப்பா வகை சொத்தோ, உங்களுக்கு வரவேண்டிய காசு பணமோ, உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமோ, இது எல்லாமே நடக்கும். அது போக உங்களுடைய குழந்தைகளால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனஸ்தாபம் அடைஞ்சிருப்பீங்க. மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்ல பையன் படிக்கலையேன்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. படிச்ச பையனுக்கு வேலை கிடைக்கலையேன்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. திருமணம் ஆகலையேன்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. அவன் ஃபாரின் போகலையே, ஃபாரின் முயற்சி பண்ணி நடக்கலையேன்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. அது போக உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்க பையனோ, உங்க பொண்ணோ செஞ்சு, இதிலிருந்து எப்படிடா பையனை காப்பாத்துறது, பொண்ணை காப்பாத்த அப்படிங்கிற வேதனை இருக்கும். இது எல்லா விஷயத்துக்கும் இப்ப உங்களுக்கு பதில் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குருவுடைய பார்வையை வாங்கி, சனியுடைய பார்வையையும் வாங்கி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார். அப்ப கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் தீரும். உங்களுடைய சோதனையும் தீரும். உங்களுடைய வேதனையும் தீரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு ஒரு நட்பு மூலியமாக, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மூலியமாக உங்கள தேடி வந்து உதவி செஞ்சு, உங்க வாழ்க்கையை வளமாக்குவாங்க. இப்ப இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர். அந்த தெய்வத்தை போய் மனதார வணங்கி, உங்களுடைய பிரார்த்தனையை முன் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். அது போக வெளிநாடு போறமாக இருந்தாலும் போகலாம். இப்போ வந்து வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்றக்கோ, இல்ல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளோ, இல்ல டூராவது வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது. அது போக வந்து விவசாயம் கண்டிப்பா நல்லா இருக்கும். விவசாயத்துல இப்போ வந்து பால், அது போக வந்து ஆடு, மாடு வளர்ப்பு, இல்லைன்னா நீங்க எதை விளைவிச்சாலும் அதன் மூலியமாக ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது போக சிம்ம ராசியில கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கலை தான் உங்களை வாழ வைக்கும். அதன் மூலியமாக நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு, ரொம்ப நினைச்சு எவ்வளோ வருஷங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதற்குண்டான பலன் இப்ப கிடைக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.